ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. அந்த அன்றைக்கி ஷூட் பண்ண அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. அதில் எனக்கு லாஸ்ட் எக்ஸாம். அப்போது அந்த அன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஃபுட் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக அவன் ஸ்கூலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ஈவினிங் ஸ்நாக் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அந்த அன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு அந்த செலிப்ரேஷன் கூட வந்து லன்ச்சு கொண்டு வர சொன்னாங்கன்ட்டு பீஸ் புலாவ் செஞ்சுருந்தேன். கூடவே பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து அன்னூர் போகலான்ட்டு 10 நாள் அவனுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவன் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே அவன் வந்ததுமே அவனுக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டிரைவர் அண்ணா கூட கிளம்பிட்டோம். அன்னூருன்ட்டு போனால் ஒரு 2 days அந்த மாதிரி லீவ் இருந்தால் கூட போகலாம். பட் இவன் ஸ்கூல் வந்து எவ்ரி சாட்டர்டேவும் வச்சிட்றாங்க. ஸோ என்னால் போகவே முடியாமல் இருந்தது. ஏன்னா நிலனும் வச்சுட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு 2 days இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் அவன் புக்கு வேணுமா நான் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி புக் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நிலனும் கம்மன் இருந்துட்டான். அம்மா கூட வரேனாங்க, நான் எதுக்குமா நானே மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடுவேன், டிரைவர் அண்ணாவும் இருக்கிறது தானே அப்படின்ட்டு போய் ரீச் ஆகிட்டோம். இது அடுத்த நாள் காலையில் ரேண்டம் டேஸாக தான் நான் vlog எடுத்திருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பூரி, அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பூரி சுட்டிருந்தாங்க, மசாலும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கு வந்து அவனை கூட என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த அன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லிவிட்டு அத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கூட தளரும் போய் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நிலனை வந்து பெட்டில் படுக்க வச்சா அவன் நல்லா தவிழ்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அதனால சரின்ட்டு மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு தளரு, அதிரன், நிலன் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அத்தையும் நானும் இருந்தோம். தளர் நல்லா தவழ்ந்து பழகிட்டான். நடக்கிறதுக்கு நடவண்டி பிடிச்சிட்டு நல்லா நடக்கிறான். தனியாக நடக்க மாட்டேறான். அவனால் முடியும், பட் அவன் கொஞ்சம் பயந்துக்கிறான்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அத்தை கூட தாயம் விளையாடிட்டு இருந்தான் அதிரன். அவனுக்கு யாராவது கூட என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் நல்லா இன்வால்வ் ஆகி விளையாடுவான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அவனை மேனேஜ் பண்ணுறது. நிலனையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி ஒரு பெரிய கில்ட்டாக இருக்குது. சரின்னு அத்தை கூட விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிலனுக்கெல்லாம் குளிக்க வச்சு அதிரனுக்கும் குளிக்க வச்சுட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி அப்புறம் நிலனுக்கு சாலிட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ எனக்கு சரியாக போயிட்டு இருந்தது. நிலன் குளிக்க வச்சு போட்டு அந்த வேங்கப்பால் போட்டு அதெல்லாம் வச்சு விட்டாச்சு. முடி நல்லா வளர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிலன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரௌல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எப்படின்னா அவன் நல்லா மூவ் ஆகி போகிறான். பட் இன்னும் தலையை தூக்கி தவிழ தெரியறதில்ல. பட் ஸ்டில் நல்லா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறான். அப்புறம் குப்புற விழுகிறான், மலாக்க திரும்புகிறான். பெட்லைன் விட்டோம்னா அவன் நல்லா மூவ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பான். இதே கீழே பாயில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருப்பான். அப்படியே திரும்புவான், மூஞ்சியை வச்சு பார்ப்பான், வலிக்குமா வலிக்காதான்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். இது வந்து இன்னொரு நாள் காலையில் எண்ணெய் காய வச்சு நிலனுக்கு தேய்ச்சி விட்டு அதிரனுக்கும் தேய்ச்சி விட்டுட்டு தளருக்கும் தேய்ச்சி விட்டுட்டு காஃபி அத்தை கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு நிலனை தூங்க வச்சுட்டு நிலனுக்கு அந்த அன்னைக்கு கேரட்டும் பீஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஊட்டி விட்டுட்டு அவனை தூங்க வச்சிட்ருக்கேன். அவனை தொட்டலில் தான் இப்போ டே டைமில் நான் தொட்டலில் தான் போடுவேன். நைட் டைமில் நான் தொட்டலில் விட மாட்டேன். என்கிட்ட தான் படுத்து தூங்குவான். அது அப்படியே அவனுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் இவனை ஆட்டி தூங்க வச்சுட்டு வெளியில் அதிரன் அப்புறம் தளர் கிருத்திகா எல்லாம் வந்து தளருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தாங்க. பார்த்திங்களா, இந்த நடவண்டியில் சூப்பராக நடந்து வரான். தனியாக அப்படியே கையை பிடிச்சி நான் ட்ரை பண்ணேன். பட் அவன் முட்டி போடுறதுக்கு போயிடுறான். அதனால அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படியாவது பர்த்டேக்குள்ளே நடக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் அது முடியல. நான் அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். அவனுக்கு 16th வந்து பர்த்டே வருது. அப்புறம் அதையும் வந்து தளர் கூட நல்லா விளையாடிட்டு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த கார் வந்து அதிரன் குழந்தையா இருக்கப்போ வாங்கினது. இங்கே அத்தை வீட்டில் இருக்குது இன்னுமே. அப்புறம் சரி வீடியோ வந்து இது கார்டனை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். பட் வெயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் எடுக்கவே இல்லை. ஒரு சில காய்கறிகள்லாம் வச்சு விட்டுருந்தாங்க.
ஜாதி பூச்செடி, கொய்யா செடி, அப்புறம் வெண்டைக்காய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கூடவே பீக்கங்காய், அப்புறம் பாவக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நைட் ரூமுக்கு வந்துட்டோம். அத்தை எங்கள் கூட தான் தூங்குவாங்க. ஏன்னா அவரும் வெளியில் இருக்காங்காட்டி 2 குழந்தைகளை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து படுத்துப்பாங்க. அப்புறம் அதிரன் பர்த்டேக்காக நான் நிறையா கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்காக நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து அதிரன் வெளியில் எடுத்து இது யாருமா, இது எப்போ, அது எப்போன்னெலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நிலனுக்கும் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ இதை எடுத்தது ஃபோட்டோ. அப்புறம் அதிரன் தான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இது அவனுக்கு கேர்ள் ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்த ஃபோட்டோ. அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தான். இது அதிரனோட ஃபஸ்ட்டு பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் வெளியில் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் நிறையா இருந்தது. பார்க்குறக்கே ஆசையாக இருந்தது. ஏன்னா ஃபோட்டோவில் இது ஃபோனில் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் சிஸ்டம் அங்கங்கன்னு மாற்றியாச்சு. அப்புறம் இது இன்னொரு நாள் நிலனுக்கு குளிக்க வச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அவனுக்கு அந்த அன்றைக்கி பருப்பு கொடுத்தேன். போய் பருப்பு ஊட்டி விட்டுட்டு தான் மேலே எடுத்துகிட்டு வந்து அவனை குளிக்க வச்சு மேலேயே தூங்க வச்சுட்டேன் மத்தியானம். ஏன்னா அத்தை மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தளிருக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் கிருத்திகா. அப்புறம் சரி இவன் மேலே கொண்டு வந்து படுக்க வச்சுட்டான், அவன் தூங்கிக்குவான். கூடவே நானும் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நானும் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தேன். ஆனால் அவன் எந்திரிச்சிட்டே இருந்தா, ஆட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தொட்டிலில் படுத்தா அவனுக்கு கண்டினியூஸாக தூங்குறது இல்லை. ஒரு 10 minutes ஒன்ஸ் நெளிப்பான், அப்புறம் ஆட்டி விடணும், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு சரி கையோட ரூமை வந்து க்ளீனப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிரனை கூப்பிட்டா அவன் கீழே விளையாடணுன்ட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பெட்டுக்கு மேலே ஒரு ஷீட், ஆக்சுவலாக ஷீட் மாதிரி ஒரு கவரு. இது அதிரன் குழந்தையா இருக்கிறப்ப நாங்கள் வாங்கினது. யூரின் அந்த மாதிரி போனால் உள்ள பெட்டுக்கே போகாது, மேலேயே நின்றும். இப்போ வரைக்குமே இது நல்லா இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது நாங்கள் போட்டு. இப்போ வரைக்குமே நல்லா இருக்கு. நாங்கள் இங்கே ஒரு 4 years கிட்ட நாங்கள் இது யூஸ் பண்ணி 3 to 4 years வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கனடா போனோமே. இன்னுமே நல்லா இருக்கு. அப்புறம் சரி இப்போ போய் தூங்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். சரி என் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், டைம் கிடைக்கிறப்ப அதையும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பண்ணவே முடியல, அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஊருக்கும் வந்தாச்சு. சரி இந்த டைம் தான் அவன் தூங்கினான். அப்புறம் போய் நான் படுத்தேன், உடனே எந்திரிச்சிட்டான். அதனால் நானும் ரெஸ்ட் எடுக்க முடியல. அப்புறம் ஈவினிங் வந்து நானும் அப்போவே குளிச்சிட்டேன். அதிரன் தள்ளிருக்கு எல்லாத்துக்குமே குளிக்க வச்சிட்டோம். மாமா வந்து வெளியில் கோவிலுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருந்தார், அந்த தீர்த்தம் கொண்டு வந்திருந்தார். சரி அதை வந்து எல்லாத்துக்கும் தெளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகானால் வர முடியல. அவள் இருக்கா, பட் சாமி கும்பிடக்கூடாதுன்ட்டு அவள் வரல. நாங்கள் மட்டும் தீர்த்தம் எல்லாம் தெளிச்சுக்கிட்டோம், திருநீரும் வச்சுட்டு அது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டோம். அதுதான் மாமா பண்ணிகிட்ருக்காரு. அதிரன் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். தலையை பிடிடி, தலையை பிடிச்சிக்கோங்க. போதுமா? இந்த வந்து நீங்க விட மாட்டேங்கிறீங்க, கை பிடிக்குது. ஓகேவா? பாப்பாவுக்கு வச்சு உங்க பாப்பா வருது அப்படிங்கிற யாருங்க? ஓப்பா
எந்த குச்சி அப்புறம் நிலன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டிருந்ததை காஞ்சிடுச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியதாக இருந்தது. இடையில வெயில் அடிச்சுது, அதுக்கே அதெல்லாம் காஞ்சிடுச்சு. சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு நிலன் தூங்கிட்டு இருந்தான். இந்த கேப்பில் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அவன் முழிச்சிட்டு இருந்தானா அவனையும் கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளாஷ் கார்ட்ஸு அப்புறம் வந்து புக்ஸு ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் அதிரனை வந்து இப்போல்லாம் கையிலேயே பிடிக்க முடியறதில்ல. அவன் பாட்டுக்கு சரி லீவ் என்ஜாய் பண்ணட்டும், மறுபடியும் அந்த ரொட்டீன் பேக் டு ரொட்டீன் வந்ததுக்கப்புறமா அவனை வந்து என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ளே எடுக்க நிலன் எந்திரிச்சிட்டான். அப்புறம் போய் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அதிரன் கூட நான் சொன்ன மாதிரி டைமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்க அப்பா கூட இருந்திருந்தாருன்னா அவர் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருப்பார். இல்லைன்னா எனக்கு அந்த கில்ட் ஃபீல் இருந்திருக்காது. இப்போ அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம விளையாடலாம் தங்கன்னு அந்த அன்னைக்கு தான் போயிருந்து 10 நாளில் அந்த ஒரு நாள் தான் சரி விளையாடலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். என்ன விளையாடலான்னு கேட்டதுக்கு ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு சொன்னேன். சரி விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஏன்னா என் ப்ரெக்னன்சி அப்போ என்னை அப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டான். அம்மா நீங்கள் எந்திரிக்காதீங்க, நான் இது பண்ணித்தரேன், நான் பெட்டு நான் போட்டு தரேன்ட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணான். நான் சரி தங்கம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் உன் கூட நான் ஓடி பிடிச்சலாம் விளையாடுவேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்டிருப்பான் போல். விளையாட நிலன் எந்திரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை போய் ஆட்டுறதுக்கு அவனை பார்க்கறதுக்குன்னு சரியாக போயிடுச்சு. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதிரனுக்கு நான் கூட ஓடி பிடிச்சி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து 24 ஹவர்ஸும் எங்கேஜாக வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே நிலன் சத்தம் கேட்டுச்சுன்னு போயிட்டேன். அப்புறம் அதான் நான் ஒரு கிளிப்லேயே காட்டியிருப்பேன். அவன் குப்புற விழுந்துட்டு அப்படியே பேக்கை தூக்கிட்டே நெளிச்சிட்டு போவான். அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் தளரு அதிரன் நிலன் எல்லாம் மாடிக்கு போயிட்டு ஈவினிங் போல் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். நிலனையும் தூக்கிட்டு போயிட்டோம். அப்புறம் அவன் பெட்டில் போட்டு அவன் பாட்டுக்கு உருண்டுட்டு பிறண்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பான். அப்புறம் தளரு வந்து நல்லா தவழ்ந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நைட்டுக்கு வந்து ஒரு 7:30 அந்த ரேஞ்ச் போல் நிலனுக்கு ராகி கூழ் அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அரைச்சிட்டு இருந்தேன். இது இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன், அமேசானில் தான். சூப்பராக இருக்குது இந்த பிராண்டு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. 2 ஜார் மொத்தமாக கூடவே ஒரு பாட்டில் சிப்பர் மாதிரி ஒன்று க்ளோஸ்டு டாப்போட கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜூஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு போடுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அப்புறம் ராகி கூழ் காய்ச்சிட்டு அதிரனுக்கும் தளருக்கும் கொஞ்சம் வேணா எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தளருக்கு ஒரு தோசை ஊற்றி அவனுக்கு ஊட்டுறதுக்கு கிருத்திகா ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவனையும் எல்லாம் ஊட்டிட்டு அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு மேலே போய் தூங்க வைக்கிறதுக்கு பெண்டு நிமிந்துடும் அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு கிச்சனில் நிலனுக்கும் கூழ் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் அத்தை சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனை கீழேயே ஆட்டி தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் மேலே தூக்கிட்டு போனேன். அப்புறம் தான் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு கிளம்புறதுக்குன்னு கரெக்டாக இருக்கும். விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே தூங்க வச்சுட்டு அப்புறம் மேலே கொண்டு போய் படுக்க வச்சாச்சு. அவன் குப்புறதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்து தூங்கிக்குவான். அதிரனும் தூங்கிட்டான். அப்புறம் நானும் அப்படியே அவர்கிட்டையும் ஃபோன் பேசிட்டு
தூங்கியாச்சு. இப்படி தான் அந்த நாள் போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.